Hi, hello friends. Simply Jayshreeலேருந்து என் பேர் ஜெயஸ்ரீ. சொன்ன அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போட்டுருக்கேன். ஸோ எல்லாத்துலையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ நிறையா பேருக்கு ஏஜிங் ஆகிறது வந்து ஒரு பெரிய டென்ஷன் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நான் வந்து 30 வயசு தான் ஆகுது, ஆனால் பார்த்தா 40 வயசு லுக்கு மாதிரி இருக்கேன். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியான கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் நம்ம வெயிட்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதுவும் இல்லாமல் அதிகப்படியான ஜங்க் ஃபுட், ஸோ வாட்டர் குடிக்கிறதுல, சரியாக தூங்குறதுல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால நம்ம முகத்துல வந்து ஏஜிங் ப்ராசஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. தேவையில்லாம டென்ஷன் ஆகிறத நிறுத்தினீங்கனாவே பாதி ஸ்ட்ரெஸ் குறையும், ஏஜிங் ஆகிறதும் குறையும். ஸோ அது போக நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். ஸ்கின் கேர் ரொட்டீனை எந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஏஜிங் ஆகிறத வந்து தடுக்க முடியாது, ஆனால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே நியாசினமைட், ஹைலரோனிக் ஆசிட், அது போக விட்டமின் சி, ரெட்டினால், சன்ஸ்கிரீன். ஸோ இது எல்லாம் தான் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. நியாசினமைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஓப்பன் போர்ஸை வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணும். அன்ஈவன் ஸ்கின் இருந்ததுன்னா ஈவன் ஸ்கின்னாக மாற்றும். உங்கள் ஸ்கின்ல வந்து நிறையா பிக்மெண்டேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த நியாசினமைட் சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிக்மெண்டேஷனை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அது போக என் ஸ்கின்ல அதிகமான ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குது, சீபம் செக்ரேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த நியாசினமைட் சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு வேளை பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நியாசினமைட் வந்து உங்களோட 18 ஏஜ்ல இருந்தவே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் 18 அண்ட் 20ஸ்லேயே வந்து நீங்கள் இந்த நியாசினமைட் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலரோனிக் ஆசிட். இந்த ஹைலரோனிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நார்மலாக இந்த ஹைலரோனிக் ஆசிட் வந்து நம்ம உடம்புலையே இருக்குது. ஸோ அதோட பர்சன்டேஜ் கம்மி ஆகும்போது தான் வந்து நம்ம இந்த ஆர்டிஃபிஷியலாக இந்த ஹைலரோனிக் சீரம் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் வந்து ஏஜிங் ஆக ஆக நம்ம ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ் வந்து நிறைய விசிபிளாக தெரியும். ஸோ நம்ம கையாக இருக்கட்டும், முகமாக இருக்கட்டும், கால், உடம்புல எந்த பாகத்துலையுமே வந்து நம்ம ஏஜிங் ஆகும்போது நல்லாவே ட்ரைனஸ் இருக்கும். அதே நம்ம ஒரு யங்கர் ஏஜில் இருக்கும்போது நம்ம மாய்ஸ்சரைசரே அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அவ்வளோ அழகாக சூப்பராக மாய்ஸ்சரைசர் பண்ண ஸ்கின் மாதிரி அவ்வளோ ஹெல்த்தியாக தெரியும். பிகாஸ் நம்ம ஏஜிங் ஆக ஆக எல்லாமே கம்மியாகிக்கிட்டு வரும். அதனால தான் வந்து நம்ம இந்த சீரம் ஃபார்மில் எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக, டல்லாக, டீஹைட்ரேட் ஸ்கின்னாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஹைலரோனிக் சீரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல செட் ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட ஹைலரோனிக் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கணும், டல்லாக இருக்கணும், டீஹைட்ரேட்டாக இருக்கணும். ஸோ நார்மல் ஸ்கின் பீப்புளும் இந்த ஹைலரோனிக் ஆசிட் வந்து நல்லாவே யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. இந்த விட்டமின் சி வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்கோ, பிரைட்னஸ் இல்லாமல் இருக்குது, ஸோ என் ஸ்கின் வந்து ரொம்ப அதிகமான பிக்மெண்டேஷனாக இருக்குது, ஸோ அங்கங்கே ஸ்பாட்ஸாக இருக்குது என் ஸ்கின்ல, ஸோ அப்படின்னு இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விட்டமின் சி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னோட கொலாஜின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கிற எலாஸ்டினை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக ஃபர்மிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஃபைன் லைன்ஸ், விங்கிள்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இந்த விட்டமின் சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 25+, அதாவது 20-25+ல இருந்தே வந்து இந்த விட்டமின் சி எல்லாம் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்மளுக்கு ஏஜிங்கிற ஒன்று வந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வரும்போதேவே வந்து ஏஜிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. அதிகப்படியான ஸ்டடி ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ், அதுவும் இல்லாமல் நிறைய வேரியஸ் ரீசன்னால நம்மளுக்கு ஏஜிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனாலேயே நம்ம சீக்கிரமாகவே இந்த சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறீங்க, இப்போ தான் 11th 12th படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வெறும் மாய்ஸ்சரைசர் க்ரீம் மட்டுமே போதுமானது. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு காலேஜ் வரவங்களுக்கும் காலேஜ் முடித்தவங்களுக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 20s 30s 40s இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து நான் இப்போ சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணலாம், அவங்கவுங்க ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினால். இந்த ரெட்டினால் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 25 ஏஜ் அபவ். ஸோ நீங்கள் வந்து ஒரு 18+ஆக இருக்கீங்க, 20+ஆக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெட்டினால் இப்போ யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ரெட்டினால் வந்து 25-30 வயசுக்கு மேலே இருந்து யூஸ் பண்ணால் போதும். அது வரைக்கும் உங்கள் முகத்தை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நல்லா சன்ஸ்க்ரீன், காலையில் நேரத்தில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே போதுமானது. ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே வந்து ஏஜிங் ஆகிறத நல்லாவே ப்ரிவென்ட் பண்ண முடியும். 25-30 வயசுக்கு மேலே தானாகவே வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா தோலில் வந்து சுருக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இல்லை. பிகாஸ் நான் வந்து ஒரு 4-5 வருஷமாகவே வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனை தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு நாள் கூட நான் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. ஸோ அதோட எஃபெக்ட் தான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இப்போ நெத்தியை தூக்குனீங்கன்னாவே சில பேருக்கெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப சுருக்கம் இருக்கும். கண்ணுக்கிட்ட கண்ணை இப்படி மூடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய சுருக்கம் இருக்கும். ஸோ அது எதுவுமே எனக்கு இருக்காது. எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின்
ஸ்கின் ஏஜிங் ஆகிறது வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெட்டினால் அதே மாதிரி 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் போதும். இல்லைன்னா யாராருக்கெல்லாம் முக சுருக்கம் அதிகமாக இருக்கோ அவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெட்டினால் வந்து விட்டமின் ஏவோட டெரிவ் தான் ரெட்டினால்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெட்டினால் வந்து எடுத்த உடனேவே யூஸ் பண்ணால் எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி பர்ஜ் ஆகும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். இந்த ரெட்டினால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட கொலாஜன் லெவல் வந்து பூஸ்ட் பண்ணும், நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டினை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம ஸ்கின்னை வந்து ஃபர்மிங்காக வச்சுருக்கோம், ஃபைன் லைன் விங்கிள் இருந்து நல்லாவே பாதுகாக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து தின் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப திக்காக இருக்கிற ஸ்கின் வந்து ஒரு யங்கர் ஏஜில் வந்து நம்ம ஸ்கின் நல்லாவே திக்காக இருக்கும். அதே ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா தோல் வந்து நல்லா மெலிசாகும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஏஜிங் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி தின்னா ஆகிறதும் சாகி ஆகிறதுலேருந்து நல்லாவே அந்த ரெட்டினால் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அந்த ரெட்டினால் வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ பிகினராக இருக்கிறீங்க ரெட்டினாலுக்குன்னா கண்டிப்பாக வந்து வீக்லி ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியோ யூஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு நாள் விட்டு யூஸ் பண்ணுறதோ கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை வந்து பயங்கரமான டேமேஜ் வந்து கொடுக்கும். ரெட்டினால் வந்து ஸ்லோவாக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்பயுமே கூட நீங்கள் ஒரு வீக்லி 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து போட்டால் மட்டும் போதுமானது. செல் டேமேஜ் நடக்காமல் பார்த்துக்கும். எந்த அளவுக்கு நமக்கு செல் டேமேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக முக சுருக்கம் அடைஞ்சிடும், ஃபைன் லைன் விங்கிள்ஸ் எல்லாம் நிறையா வரும், அது போக ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரும். ஸோ இது எல்லாத்துல இருந்துமே வந்து இந்த ரெட்டினால் வந்து பாதுகாக்குது. நீங்கள் ஒரு வேளை 35 40 வயசு அப்படிலாம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரெட்டினாலை தவிர வேறு எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ரெட்டினால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நல்ல சொல்யூஷன் தரும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சன்ஸ்க்ரீன். ஸோ அந்த சன்ஸ்க்ரீன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம சன்ஸ்க்ரீனை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஆக்னியாக இருக்கா சன்ஸ்க்ரீன் போடுங்க, ட்ரையாக இருக்கா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போடுங்க. காலேஜ் போகிறீங்க ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னாலும் வெயிலில் போய் விளையாட போகிறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் ஏஜிங் ஆகும், டேமேஜ் ஆகும். ஸோ இது ரெண்டும் நடங்காமல் இருந்தாவே நமக்கு ஏஜிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறது சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில், அதுவும் ஸ்கின் கேரில். எந்த அளவுக்கு நம்ம சன்ஸ்க்ரீனை வந்து தீவிரமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு செட்டான சன்ஸ்க்ரீன் வந்து இப்போ வரைக்கும் இந்த டெர்மாகோவோட 1% ஹைலரோனிக் அக்வா ஜெல் பேஸ்டு ஒரு சன்ஸ்க்ரீன் தான். இந்த சன்ஸ்க்ரீன் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நான் எந்த அளவுக்கு நான் வெயிலில் போய் சுற்றினாலும் இந்த சன்ஸ்க்ரீனை போட்டுக்குவேன். ஸோ ரீஅப்ளையும் பண்ணிக்குவேன். அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளான சன்ஸ்க்ரீன். இது வரைக்கும் எந்த வித ஒயிட் காஸ்ட் வந்ததில்லை, ஸ்கின் டேமேஜ் வந்ததில்லை, ஸோ ஸ்கின் டேன் ஆனதில்லை, ஸ்கின் பர்ன் ஆனதில்லை, ஏஜிங்காக ஆனதில்லை. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் செட் ஆகிடுச்சுன்னா அது காலம் ஃபுல்லாக அதை அப்படியே வச்சுக்கோங்க, மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வராது. ஏஜிங் ஆக ஆக நம்ம ஸ்கின் கன்சர்னை பொறுத்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லாருக்கும் செட் ஆகாது. இப்போ ரெட்டினாலை வந்து 18 வயசில் யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ரெட்டினாலுங்கிற ஒன்றே வந்து ஒரு 25-30 வயசுக்கு மேலே இருந்தால் வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது இப்போதைக்கு தேவையுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து முதலையே சின்ன வயசுலேயே இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ 30-40 வயசு ஆகும்போது நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டே இருக்காது. ஸோ இப்போ எப்படி எந்த ஏஜ் குரூப்ஸ் யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ 20s 30s 40s யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.